நான் தலைவர் அவர்களை பார்க்க வருகிறேன், ஒரு நிமிடம் அவர்களை அந்த அறைக்குள் சென்று பார்க்க வாய்ப்பு இருக்குமா என்று கேட்டேன். யாரையும் அனுமதிக்கவில்லை என்றார்கள். ராகுல் காந்தி அந்த அறைக்குள் போய் பார்த்திருக்கிறாரே, சரி அது உங்கள் விருப்பம், அவரை பார்க்க முடியாட்டாலும் உங்களையும் அம்மாவையும் அங்கே இருக்க உங்கள் சகோதரர்கள் அவங்கள பார்த்து விசாரிச்சுட்டு போகிறேன், இன்னொரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட் வாசலில் இருந்த பத்திரிகையாளர்கள்ட்ட நான் காவேரி மருத்துவமனைக்கு சென்று கலைஞர் அவர்களை காண அவர்களது உடல்நலம் விசாரிக்கப் போகிறேன் என்று அறிவித்து விட்டேன். எனவே நான் காவேரி மருத்துவமனைக்கு வரப்போவது அங்கே இருக்கிற அனைவருக்கும் 3/4 மணி 50 நிமிடத்துக்கு முன்பே தெரியும். நாங்கள் சத்யா அவர்களும் டிஆர்ஆர் செங்குட்டுவன் அவர்களும் முராத் புகாரி அவர்களும் நன்மாரன் அவர்களும் ஜீவன் உள்ளிட்ட 7 மாவட்ட செயலாளர்களும் சென்றபோது நான் எல்லா கார்களையும் பின்னால் வர சொல்லிவிட்டு முன் காரில் போகும்போது நானும் சத்யா அவர்களும் டிஆர்ஆர் செங்குட்டுவன் அவர்கள் மட்டும்தான் மருத்துவமனைக்குள் நுழைவோம், நீங்கள் எல்லோரும் வரக்கூடாது, கூட்டம் போடக்கூடாதுங்க, ஒரு சின்ன இடைஞ்சல் கூட இருக்கக்கூடாது, நாங்கள் 3 பேர் மட்டும் உள்ளே போகிறோம், அங்கேயும் மேலே போகிறதுக்கு ஒரு வேளை வாய்ப்பு மற்றவங்களுக்கு இல்லைன்னா சத்யாவையும் டிஆர்ஆர் செங்குட்டுவனையும் கீழே நிறுத்திட்டு நான் மட்டும் போகிறேன்னு சொல்லிவிட்டு முதல் காரில் முன் சீட்டில் உட்காந்துட்டு போகிறேன். மருத்துவமனையை நெருங்கும்போது கூச்சலிட்டவாறு ஒரு கூட்டம் ஓடி வருவதும் கற்கள் வீசப்படுவதும் இந்த செங்கல் கட்டிகள் வந்து திடீரென்று வந்து விழுந்ததும் செருப்புகள் வீசப்பட்டதையும் நான் பார்த்தேன். இந்த சின்ன சின்ன கம்புகள் வந்து காரிலே எரியப்பட்டன. நல்ல வேளையாக கார் கண்ணாடி எதுவும் உடையவில்லை. நாங்களே ஒரு கார் கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு இந்த மாதிரி உடைச்சான்னு கூட சொல்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு என்ன பயமாக போயிடுச்சுன்னா, என்னோடு வந்த தோழர்கள் இதனால் ஆத்திரமுற்று ஒரு கலவரமாகிவிடக்கூடாது என்கிற கவலையில் நான் கீழே இறங்க முற்பட்ட போது ஜீவனும் மற்றவர்களும் என்னை நோக்கி கற்கள் வருவதால் என்னை தடுத்தார்கள். நான் அதை மீறி கீழே இறங்கி எல்லோரையும் சத்தம் போட்டு திரும்பி போய்விடுவோம் என்று காரில் ஒரு சீட் பக்கத்தில் இருக்கிற இந்த இதில் ஏறி நின்று கும்பிட்டு எல்லாம் திரும்பி வந்துருங்க, நம்ம போயிடுவோம் என்று சொல்லிவிட்டு ஒரு சிறு அசம்பாவிதம் கூட அங்கு ஏற்படக்கூடாது என்ற கவலையோடு போய்விட்டோம். அங்கிருந்து நேராக கடற்கரைக்கு சென்று எல்லோரையும் நிறுத்திவிட்டு சத்யா அவர்களிடம் தொடர்ந்து தொலைபேசியிலே தொலைக்காட்சியினர்கள் கேட்பதால் நீங்கள் நடந்ததை சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஜீவனை மட்டும் அழைத்து கொண்டு கடலில் போய் ஒரு முழங்கால் தண்ணிக்கு மேலே ஒரு 3/4 மணி நேரம் நின்றுட்டு பிறகு நான் எல்லா இடங்களையும் கேட்குறாங்களேன்னு வந்தேன். இதில் நடந்த சம்பவத்தை அறிந்து அழகிரி வருத்தப்பட்டிருக்கிறார், என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார். கனிமொழி வருத்தப்பட்டு பேசினார். தமிழரசு அவர்கள் என்னிடம் பேச முயன்றிருக்கிறார். சகோதரி செல்வி முயன்றிருக்கிறார். நான் அவங்கெல்லாம் வருத்தப்பட்டாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததில் கவலை என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் திமுக பொருளாளர் நடந்த சம்பவத்துக்கு வருத்தப்படுகிறேன் என்று ஒரு செய்தி கொடுத்ததாக இப்பொழுது கேள்விப்பட்டேன். கோசி மணியண்ணன் அவர்கள் பேசும் சக்தி அளந்து உடல்நலம் இல்லாமல் இருக்கான்னு கேள்விப்பட்டு நவம்பர் 9ஆம் தேதி யாருக்கும் சொல்லாமல் நான் காரில் கொடி இல்லாமல் அந்த வீட்டுக்கு போய் ஆடுதுறை முருகன் அழைத்து கொண்டு 2.5 மணி நேரம் மணியண்ணன் பக்கத்திலே இருந்தேன். பேச முடியலை, நாக்கு துடிக்குது, பேச முடியலை, கண்ணீர் வழியுது. நான் அவர் கூடயே சேலம் ஜெயிலில் இருந்தவன், அவருக்கு தம்பி மாதிரி இருந்தவன். நானும் அழுதேன், அவரும் அழுதாரு. மருமகளை கூப்பிட்டு காப்பி கொடுத்தையான்னு சைகை காட்டினார்.
அவர் அவர்கிட்டே சொல்லுவேன், அண்ணன் நீங்கள் சொன்ன பரசுராமன் தாய் தலையை வெட்டின மாதிரி கலைஞர் சொன்னால் என் தலையை வெட்டி எடுக்க சொன்னால் வெட்டுவீங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்டே சொல்லியிருக்கிறேன். கலைஞருக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர், என்னையும் ஒரு தம்பியாக நேசித்தவர். அவர் இறந்த செய்தி அறிந்தவுடன் லட்சிய கவிஞர் இன்குலாப் பாடியை செங்கல்பட்டு மருத்துவமனையில் ஒப்படைக்க நான் தான் டீன் மூலம் ஏற்பாடு செய்த, மெடிக்கல் சூப்பரண்ட் மூலம் அங்கே போவதற்கு தயாராக இருந்த முராத் புகார் நான் அதெல்லாம் ரத்து பண்ணிவிட்டு இவங்களை பாடியை கொண்டுட்டு இன்குலாப் பாடியை கொண்டு போய் சொல்லிவிட்டு நான் திருச்சிக்கு விமானத்தில் போய் அங்கேருந்து நாங்கள் 40 காரில் ஆடுதுறைக்கு போனோம். ஆடுதுறை முருகன் எங்கள் விவசாய செயலாளர், அவங்க அண்ணன் திமுகவில் இருக்கார், எல்லாரும் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு முன்பே அங்கே வந்து நான் வரப்போது தெரிஞ்சு மயிலாடுதுறையில் போய் ஹோட்டலில் தங்கிக்கிட்டார். அங்கே முன்னாள் மாவட்ட செயலாளரோ இந்நாள் மாவட்ட செயலாளரோ ஒரு ஆள் கிடையாது. ஒரு முன்னாள் எம்பியோ இந்நாள் எம்பியோ முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ ஒருவரும் கிடையாது. நான் வரப்போ யாரும் இருக்கக்கூடாதுன்னு போயிட்டாங்க. அதை பற்றி பரவாயில்ல, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. நான் கிட்ட போய் அண்ணன் மணியண்ணன் உடம்புக்கு மேலே மாலை வச்சுட்டு அழும்போது அவருடைய மகன்கள் புகழேந்தியும் இளங்கோவும் என் கையை பிடிச்சிட்டு அழுதாங்க. அப்போ 2 பேர் மேலேருந்து திமுக காரங்களாம் வரணும் வெளியே போ அப்படின்னு கூச்சல் போட்டாங்க. கூச்சல் போட்ட உடனே அங்கே உள்ள திமுகவினர் அவங்கள கண்டிச்சாங்க. அங்கே திமுக பழைய தொண்டர்கள் கண்டிச்சாங்க. வீட்டுக்கு உள்ளே வாங்கன்னு மணியண்ணனுடைய பிள்ளைகள் அழைச்சாங்க. நான் வேண்டாம் தம்பி, நான் போகிறேன் அப்படின்ட்டு நான் இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இருந்தேன். மேக்கிரிமங்கலத்து வழியாக நான் வந்து மேத்தேன் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் போகும்போது மணியண்ணனை பற்றி 45 நிமிஷம் பேசுன ஊருக்காரங்க அழுதாங்க 2014 டிசம்பரில். நான் போய் ப்ரெஸ்ஸை பார்த்தேன். எல்லா டிவியும் ப்ரெஸ் இருந்தது. பாதியில் வைகோ முடித்து கொண்டு போனார், ஒரு பேப்பரில் போட்டாங்க. அது உண்மை இல்லை. முழுமையாக மணியண்ணனுடைய உயர்வுகளை சொல்லி அவர் மத்திய கூட்டுறவுக்கு தலைவராக இந்தியாவிலே சிறந்த விருது பெற்றது, 62 67 வரைக்கும் சட்டசபையில் சாதித்தது, சிறைச்சாலை என்னோடு இருந்தது, கட்சிக்கு மன்னை அவர்களைப் போல அவர் செய்த தியாகம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவரை பார்க்க நான் 9ஆம் தேதி வந்து 2.5 மணி நேரம் இருந்தேன். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் புறப்பட்டு போனேன். இங்கே இவ்வளவு சம்பவம் நடப்பதற்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்டேன். என் வீட்டுக்கு எங்கள் அம்மா மாரியம்மா இறந்தப்ப சகோதரி கனிமொழி வந்தாங்க. உள்ளே அழைச்சிட்டு போய் கௌரவமாக நடத்தினேன். மறுநாள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சி தலைவர்களும் வரும்போது சகோதரர் ஸ்டாலின் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு எங்கள் தோழர்களை வரிசையாக நிறுத்தி வந்தவுடனே எங்கள் அம்மா உடலுக்கு அவர் மலர் வளையை வைக்க வச்சுட்டு கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போய் என் வீட்டு ஹாலில் உட்கார வச்சு பக்கத்திலே உட்கார்ந்துருந்து திரும்ப வெளியே வரும்போது அவரை அப்படியே கொண்டு போய் கார் வரைக்கும் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். ஒரு எதிரியாக இருந்தாலும் வரும்போது அங்கே இருக்கணும். ஆனால் கோசிமணி அண்ணனுடைய இதுக்கு இரங்கல் கூட்டத்துக்கு நான் வந்துடுவேன்னு நினச்சி இரங்கல் கூட்டம் நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டார் ஸ்டாலின். திமுகவில் ஒரு கிளை செயலாளர் இறந்தால் கூட சுடுகாட்டில் இரங்கல் கூட்டம் போடுறது வழக்கம். அந்த மேக்கிரிமங்கலத்துக்காரங்க ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. எங்கள் ஊரில் இருந்திருந்தா அண்ணன் வைகோ வரும்போது ஒருத்தரை சத்தம் போட விட்டுருக்க மாட்டோம். அந்த ஊர்க்காரங்க அந்த பிறந்த ஊரில் கடைசி 2003 கட்சியை விட்டு 93 நீக்கிறதுக்கு முந்தைய செப்டம்பர் 13 அண்ணன் மணியண்ணன் கூப்பிட்டு என் பிறந்தநாள் விழா மன்னை தலைமையில் நடக்கு, நீ தான் சிறப்புரைன்னு சொல்லி 1993 செப்டம்பர் 13 கடைசியாக நான் போய் திமுக நீக்கப்படுவதற்கு முன்பு அவர் பிறந்தநாள் பேசினேன். உனக்காத்தாட்டா வேறு விரால் மீன் வாங்கிட்டு வந்து செஞ்சிருக்கோன்னு பக்கத்துலேருந்து பரிமாறினார். ஆகவே இரங்கல் கூட்டம் நடத்தலைங்கிறத படத்திறப்பில் பார்த்துக்கலான்னு சொன்னாராம். இன்றைக்கு கலைஞர் பக்கத்தில் அவர் உடல்நலம் இருக்கணும், அது அவங்க உரிமை, எதிர்கட்சி தலைவர் உரிமை. அவர் படத்திறப்புக்கு போகிறேன்னு போயிட்டார். படத்திறப்பை பொதுக்குழு ஒத்தி வச்ச மாதிரி ஒத்து வைக்கலாம், அது அவங்க உரிமை. ஆனால் இந்த சம்பவம் 50 பேர் திடீரென்று குவிக்கப்பட்டார்கள். நான் வருவது அறிந்து, இதுதான் உண்மை. திமுகவில் இருந்தவர்களிடம் எனக்கு கிடைத்திருக்க செய்தி. உள்ளே இருந்த கலைஞருடைய குடும்பத்தை சேர்ந்த யாருக்கு இது தெரியாது. ஆனால் வரப்போகிற செய்தி தெரிஞ்சிருச்சு. நான் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்தி வந்துருச்சு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்கேருந்து வந்ததுன்னு மக்கள் தான் யூகிச்சுக்கணும். அதுக்காக வருந்துகிறேன்னு எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விட்டிருக்கிறார். சபாஸ். ரன்னிங் வித் த ஹேர் அண்ட் ஹண்டிங் வித் த ஹவுண்டுன்னு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்கு.
முயலோடும் சேர்ந்து ஓடுவது, ஓநாயோடும் சேர்ந்து விரட்டுவது. தமிழ் அதுக்கு ஒரு பழமொழி, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவது. இது யாருக்கு பொருந்தும் என்பது தமிழ்நாட்டு மக்கள் யூகத்துக்கு விட்டு விடுகிறேன். அரசியல் நாகரிகத்தை பற்றி ஒருவர் உபதேசம் செய்கிறார் திமுகவிலே. நான் அதை பற்றி எனக்கு எந்த ஒரு வருத்தமோ கோபமோ கிடையாது. ஆனால் என்னை வளர்த்தவர் கலைஞர். நானே நீக்கிற பிறகு திரும்ப கூட்டணி சேர்ந்தப்ப காஞ்சி மாநாட்டில் வந்து எவ்வளோ உயர்வாக பேசினார். நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன், அவர் என்னை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கார். ஆனால் 29 ஆண்டுகள் அவர் நிழலிலேயே நான் வளர்ந்தேன். 64 அண்ணாவுக்கு முன்னாடி நான் பேசினேன். கோலியாலில் மாணவர் இயக்கத்தில் இருந்தேன். மாநில கல்லூரி தமிழ் மன்றத்தில் நான் தலைவராக இருந்து அண்ணன் கலைஞரை கொண்டு போய் புதிய புறநானூறு பேச வச்சேன். 69 அண்ணா மறைந்த பிறகு, அவர் முதலமைச்சரான பிறகு அண்ணா சிலையை சட்டக்கல்லூரியிலே நாங்கள் திறந்தபோது அந்த திறப்பு விழாவுக்கு வந்த கலைஞர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வரவேற்பு மடல், தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கிருஷ்ணராஜ் வானவராயர் காங்கிரஸ்காரர், நான் வர முடியாது என்பதால் தேர்தலில் கொஞ்சம் ஓட்டில் தோற்று போன என்னை வரவேற்பு அதிலே வாசிக்க சொன்னார்கள். கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கே கைண்ட் இன் ஹார்ட், ஏ ஏபிள் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆர் ரைட் திங்கிங்னு கருணாநிதிங்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் ஆங்கிலத்தில் போட்டு ஒரு வாழ்த்து மடல் நான் வாங்கி கொடுத்தேன். தினத்தந்தி பேப்பரில் நான் ஆஃப் ஹேண்ட் ஸ்லாக்கில் பேண்ட் செட்டோட கொடுக்கறது தமிழ்நாடு பூரா எல்லா பதிப்புலையும் வந்தது. அந்த படத்தை நான் வீட்டில் வச்சிருக்கிறேன். 20 வருஷம் 69லிருந்து 89 வரைக்கும் கலைஞர் பார்வையாளர்கள் சந்திக்கிற ரூமில் எந்த வரவேற்பு மடலும் கிடையாது. நான் கொடுத்த அந்த ஆங்கில ஒரே வரவேற்பு மடல் மட்டும்தான் இருந்தது. அது ஒரு காலம். அவருக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி, எனக்கு எங்கள் அப்பா புற்றுநோயில் இறந்த மாதிரி அதே கணையத்தில் எனக்கு பிரச்சனைன்னு, நான் மெலிஞ்சிருக்கிறேன்னு டாக்டர் ஜான்சன் வேலூரில் நீங்கள் போகக்கூடாதுன்னு மீறி கலைஞர் எங்கள் முதலமைச்சர் எங்கள் மாவட்டத்துக்கு வரான்னு போயிட்டேன். சங்கரங்கோயில் ரயில்வே ஸ்டேஷனில் போய் அவரை பார்த்து பெட்டியில் ஏறிட்டேன். சம்புநானும் கோபாலும் இருக்காங்க, டாக்டர் கோபாலும் இருக்கார். என்னப்பா இவ்வளோ மெலிஞ்சிருக்கேன்னாரு. ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னேன். குற்றாலத்தில் போய் இறங்கின உடனே டாக்டர் கோபால் என்கிட்ட வந்து, நீங்கள் கோபால்சாமி நீங்கள் கலைஞருக்கு ரொம்ப வேண்டியவரா, ரொம்ப முக்கியமான, அப்படி ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைங்க, கலைஞர் மேலே நான் உயிராக இருப்பேன். அவரை விருதுநகரில் பிளட் ப்ரெஷர் பார்த்தேன், நார்மலாக இருந்தது. குற்றாலத்தில் பிளட் ப்ரெஷர் பயங்கரமாக கூடிடுச்சு. இதுக்கு இடையில் என்ன நடந்ததுன்னு கேட்டேன். அவன் என் தம்பி கோபால்சாமி வந்தான், ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பான், ரொம்ப மெலிஞ்சிருக்கிறான், பார்த்தவுடனே எனக்கு கவலையாக போச்சுன்னு சொல்லி அவர் பிபியை கூடிடுச்சுன்னு சொன்னார். நான் ஊருக்கு போயிட்டேன். கவிஞர் கருணானந்தம் ஃபோன் பண்ணி, முதலமைச்சர் உத்தரவு, வேலூர் டாக்டர்கிட்ட பேசியிருக்காரு, நீங்கள் சொல்லாமல் நீங்கள் வேண்டான்னு சொல்லி வந்துட்டீங்க, உடனே வெள்ளூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்ட்டாங்க. நான் 6 வாரம் வேலூர் ஆஸ்பத்திரியில் போய் இருந்தேன். தாயினும் சால பறிந்து என்னை அன்றைக்கு என் உடல்நலத்தை பற்றி கவலைப்பட்டீர்கள்னு சொன்னார். அவர் மீது செபாஸ்டியன் உளி வீசினா, அவர் மின்னல் வேகத்தில் வந்த உளியில் தலையை தற்செயல அனிச்சை செயல், அதுக்கு எப்படி தப்பிச்சார்னு தெரியாது. நான் ஓடி போய் அவனை மிதித்து அவனை நான் கொண்டு ஓடுவேன்னு போலீஸ்காரங்க எடுத்தாங்க. ரயிலில் வரும்போது ஒரு அதிமுக மந்திரி வந்து அவர் இருக்கிற கூப்பையை காலி பண்ண சொன்னப்போ கதவை தொட்டுங்கன்னா கை இருக்காதுன்னு சொல்லி விடிய விடிய காத்து கிடந்தேன். அதை திண்டுக்கல் மாநாட்டில் நான் பேசும்போது அவர் கண்ணீர் விட்டுட்டு, தம்பி வைகோ பேசும்போது நான் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுது அவர் பார்த்திருக்க மாட்டார். தம்பி, உன்னை நான் இழந்தேனா, என்னை நீ இழந்தாயா என்று சொன்னபோது ஜூனியர் வேடனில் தம்பி திருமாவேலன் திமுக மாநாட்டை திருடிய வைகோ என்று அந்த பேச்சை பாராட்டினார். நான் நல்லதை மட்டும் நினைக்கிறவன், நான் ரத்தத்திலே நன்றி உணர்வு உள்ளவன். தடாவில் என் தம்பியை கைது பண்ணப்போ ஐஜி ஆஃபீஸில் போய் பொன்னர் சங்கர் புஸ்தகத்தை தான் கொடுத்தேன், இதை படின்னு. அவருடைய சங்கத்தமிழும் அவருடைய குரலோவியத்தையும், மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு மரணமவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதி வச்சுட்டு சங்கர் கெஸ்ட் ஹவுஸில் என்னை கூப்பிட்டு கையிலே கட்டிட்டு பனியனை போட்டுட்டு இந்த கவிதை எப்படி இருக்கு பாருன்னு என்கிட்ட கொடுத்தாரு. ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு என்ன. இப்படி ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். அவர் உடல் நலனோடு இருக்கணும், கஷ்டப்படக்கூடாதுங்கிற உண்மையிலே நான் வருத்தப்பட்டேன். போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒன்றும் யார் மேலே வருத்தமோ வெறுப்போ கோவமோ எதுவும் கிடையாது.
அவர் நல்ல சுகமாகி பூரண குணமடைஞ்சு மீண்டும் அவர் எழுத்துப் பணி அரசியல் பணியை அவர் தொடரணும். அது இயற்கை தாயை நான் பிரார்த்திக்கிறேன். நான் எவ்வளவு அவர் கஷ்டப்படுகிறார் என்று நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பேன்னா, 29 வருடம் அவர் மீது துரும்பு விழ சகிக்காதவனாக வாழ்ந்தவன். ஆகையினால இதை பற்றி உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் மருத்துவமனைக்கு சென்றபோது நடந்தது என்ன என்று நான் தெரிவித்தேன். எங்களால் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நாங்கள் அமைதியாக போயிடுவோம். நான் ரொம்ப என் மீது ஆத்திரப்பட்டு தொண்டர்கள் பாய்ச்சிட்டான்னு சொன்னாங்களாம். அதெல்லாம் கிடையாது. திமுகவில் இருக்கிற உண்மையான தொண்டர்கள் என் மேலே ஒன்றும் கிடையாது. தூண்டிவிடப்பட்டு சில காரியங்களில் சில வேலைகளில் ஈடுபட்டார்கள். இன்றைக்கு நடந்தது தூண்டிவிடப்பட்டு சிலர் திடீரென்று குவிக்கப்பட்டு நான் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று என்னை தாக்குவதற்கான முயற்சி. ஆனால் எங்களால் ஒரு சின்ன பிரச்சனையும் வரக்கூடாது என்று நாங்கள் அமைதியாக அடித்தாலும் அடிக்கட்டும், பேசாமல் வாங்கப்பான்னு வந்துட்டோம். இதுதான் உண்மையில் நடந்தது.